ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜா சுஜா சிஸ்டர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருப்பீர்கள்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற காணொளி ஜாழ்ப்பாணத்து தட்டு வடை. இங்கே தட்டு வடையை பருத்தித்துறை வடையன்னும் சொல்வார்கள். பருத்தித்துறை என்ற இடத்துல இது மிகவும் பிரபலமானது. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. தட்டு வடைக்கு தேவையான உளுத்தம்பருப்பை நான் 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கோதுகள் எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ தோல் நீக்கின உளுத்தம்பருப்புமே கடையில் இருக்குது. நான் 1/4 கிலோ அப்படி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமைமா நான் 4 சுண்டு எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு சுண்டு அவிச்ச கோதுமைமா எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லாமாக 1 கிலோ மா அப்படி வரும். இப்போ கழுவி வச்சிருக்கிற அந்த உளுத்தம்பருப்பையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், மிளகாய் துண்டுகள் எடுத்துருக்கிறேன். இது 3 டேபிள் ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையுமே நன்றாக கலந்து விட்டு கொள்ளுவோம். இந்த தட்டு வடை மிகவும் இலகுவாக செய்யலாம். குறைந்த பொருட்கள் தான் தேவை. மாவை நல்லா கலந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை குழச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். இது சப்பாத்தி ரொட்டி அப்படி குழச்சி எடுக்கிற மாதிரி குழச்சி எடுத்துக்கொள்ளணும். நல்லாவே குழச்சிட்டு எண்ணெய் விட்டு குழச்சி கொள்ளணும். அப்பதான் நல்ல சாஃப்டா இருக்கும். எண்ணெய் விட்டு நன்றாகவே பிசைஞ்சு குழச்சி கொள்ளணும். இப்போ இந்த மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம். தட்டு வடை மிகவும் மெல்லிசாகத்தான் நாங்கள் தட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். அப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தால் தான் மெல்லிய தட்டு வடைகள் எங்களுக்கு கிடைக்கும். இப்படி உருண்டைகள் எல்லாத்தையுமே உருட்டிட்டு நாங்கள் தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு தட்டில் எண்ணெயை பூசிட்டு நாங்கள் ஒவ்வொரு உருண்டைகளாக சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இது ரொட்டிக்கு தப்புவோம் இல்லையா, அப்படித்தான் இதுவும் மெல்லிசாக நாங்கள் தப்பி எடுத்துக்கொள்ளணும். அதை விட பூவரசம் இலை அல்லது வாழை இலை அப்படி அதன் இலைகள்லையும் நாங்கள் அந்த தட்டு வடையை தப்பி எடுத்துக்கொள்ளலாம். அவ எடுக்கும் போது இலகுவாக இருக்கும். தட்டு வடை செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை நாங்கள் ஈஸியாகவே எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எல்லா தட்டு வடைகளையும் நாங்கள் தட்டி எடுத்துக்கொள்வோம்.
இந்த தட்டுவடை வந்து மிகவும் சுவையாக இருக்கும், நல்ல மொறு மொரண்டு இருக்கும். அதிகமாகவே எல்லாரும் இந்த தட்டுவடையை விரும்புவார்கள். அதைவிட இங்கே பயணங்களுக்கு இல்லை வெளிநாடுகளுக்கு அனுப்புறதென்றாலும் இந்த தட்டுவடை தான் மெயினாக செய்து அனுப்புவார்கள். ஏனென்றால் கனகாலத்துக்கு வச்சு பாவிச்சு கொள்ளலாம். ஒரு 3 மாதம் அதுக்கு மேலும் இது நன்றாகவே இருக்கும், நல்ல மொறுமொரண்டே இருக்கும். அதனால் இதை அதிகமாக செய்ய விரும்புவார்கள். பண்டிகை காலங்களில் எல்லாம் செய்து கொள்வார்கள். இப்போ எல்லா தட்டுவடைகளையும் நாங்கள் தட்டி எடுத்துட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அடுப்பில் சட்டியை வச்சுட்டு நாங்கள் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். இது பொரிக்கிறதுக்கு நன்றாகவே எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் நல்லா சூடானதும் தட்டுவடைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இது ஒரு பக்கம் நன்றாக வேகியதும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு 2 பக்கமும் நன்றாக பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கொள்ளணும். அப்போதான் நல்ல மொறு மொரண்டு இருக்கும் இந்த தட்டுவடைகள். பொன்னிறமான கலர் வந்ததும் நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ளணும். நன்றாக சிவக்கவும் விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இறக்கி ஆற வைக்கும் போது அது கருத்திடும். இப்படி எல்லா தட்டுவடைகளையும் நாங்கள் போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். நல்ல மொறு மொரண்டு இருக்கும். நாங்கள் இலைகளில் செய்து வச்ச தட்டுவடைகளையும் போட்டுக்கொள்ளுவோம். அது வந்து எடுக்கிறதுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இது வந்து இப்போ நன்றாகவே பொரிஞ்சிட்டுது. நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லா தட்டுவடைகளும் பொரிச்சு எடுத்தாச்சுது. இதுக்கு வந்து நீங்கள் கலர் சேர்க்க வேண்டுமென்றால் சிவப்பு கலர் சேர்த்துக்கொள்ளலாம், ஃபுட் கலர் ஏதாவது. ஆனால் வீட்டில் செய்து சாப்பிடும்போது அதுக்கு தேவைப்படாது. நல்ல மொறு மொரண்டு இருக்கும், மிகவும் சுவையாகவும் இருக்கும். எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சாப்பிடும்போதும் அவ்வளவு சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தட்டுவடை செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். நான் உங்களை இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.